வணக்கம். மல்லிகா கிச்சன். இன்றைக்கி அரிசி ரொட்டி செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு கப் மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. இது நல்லா நம்ம வீட்டில் அரிசி காய போட்டு நல்லா பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போது இதில் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன். பாருங்கள், நம்ம இப்போ 2 கப்பு மாவு எடுத்துக்க போகிறோங்க. இந்த 2 கப் மாவுக்கு ஒரு கப்புக்கு நம்ம 2 கப்பு தண்ணிங்க. 2 கப்பு மாவுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றினாங்க. இப்போது நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், தண்ணி பாருங்கள், இந்த பவுலில் இதில் ஊற்றிக்கலாங்க. ரெண்டு கப்பு மாவுக்கு 4 கப்பு தண்ணி விடணுங்க. பாருங்கள், இந்த கப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இதில் நம்ம இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாங்க, டேபிள் சால்ட்டு. ஒரு ஸ்பூன் ஆயில் கூட விட்டுக்கலாங்க, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயிலுங்க. இது நம்ம நல்லா மூடி போட்டுடலாங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். மூடி போட்டிருக்கோங்க, கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா மாவு கொட்டி கிளறிடலாங்க. பாருங்கள், ஸ்லிம்மில் வச்சு நல்லா நம்ம கலகின்னு இருக்கணும். நம்ம நல்லா அழுத்தி கலர்னோமா கட்டி இல்லாத வந்துடும். பாருங்கள், நல்லா போட்டு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இதுக்கு கொஞ்சம் நம்ம ஆற விடணும் மாவை. இதை நம்ம இப்படியே கூட இடியாப்பம் கூட பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாவில் இடியாப்பம் கூட நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்ச நேரம் ஆறணுங்க, அப்போ தான் அரிசி ரொட்டி ரெடி பண்ண முடியும். கொஞ்சம் பாருங்கள், நல்லா ஆறிடுச்சுங்க மாவு. நம்ம இதை தூள் மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாங்க. இதில் 2 பார்ட்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் தூள் மாவு போட்டு பிசைஞ்சி பாருங்கள். நம்ம கொஞ்சம் அரிசி மாவு மேலே தூளை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க, சப்பாத்தி மாதிரி. அப்போ தான் நல்லா வரணும். பாருங்கள், நல்லா அரிசி தூள் மாவு போட்டு பிசைஞ்சிட்டோங்க. சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிடணும் நம்ம. இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் லேசாக தண்ணி தொட்டுன்னு உருண்டை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க உருண்டை. இதை வந்து நம்ம காத்தார விடாதுங்க, கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கிட்டு மூடி வச்சிடணுங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி எடுக்கிறோம் இல்லைங்களா, இப்போ எப்படி செய்யுது பார்க்கலாங்க. சப்பாத்தி பாருங்கள், கொஞ்சம் அரிசி மாவு தூவிட்டு நம்ம நல்லா இந்த உருண்டையை நல்லா தட்டிக்கலாங்க. சப்பாத்தி பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி லேசாக விட்டுக்கலாங்க. ரொட்டி கட்டிலே கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அரிசி மாவு போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரியே நான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா ரவுண்டாக. இதை நம்ம தவாவில் போட்டு எடுக்கலாங்க. பாருங்கள், தவா நல்லா காஞ்சிடுச்சுங்க. அதில் இப்போ நம்ம இந்த ரொட்டி போட்டுக்கலாங்க, அரிசி ரொட்டி. பாருங்கள், இப்போ அரிசி ரொட்டி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட இதை நல்லா அழுத்தினா உப்புங்க. கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகணுங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆகும் இது ரோஸ்ட் இதை வரத்துக்கு கொடுங்க, ரோஸ்ட்டாக வர்றதுக்கு. பாருங்கள், அரிசி ரொட்டி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்படி தாங்க செய்யணும் அரிசி ரொட்டியை. நம்ம கொஞ்சம் மாவு இருந்தால் கூட பாருங்கள், பாதி மாவு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இடியாப்பம் கூட பிசைஞ்சிக்கலாம் நம்ம மாவு. அதே மாதிரி வந்து இது கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு கூட அரிசி ரொட்டி தட்டிக்கலாங்க. இதுதாங்க அரிசி ரொட்டி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.